ஸோ ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த ஐபிஎல் திருவிழா நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல் திருவிழா நல்லா போயிட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு கொஞ்சம் மிட் வேக் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் என்னென்ன டீம்ஸ்லாம் வந்துட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 7 to 8 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே நம்ம ஒரு டீம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது அந்த அனலைஸ் பற்றி நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட பிளே ஆஃபோட சான்சஸ் என்ன, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த 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 வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. அண்ட் பிஃபோர் தட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 டீம் பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு டீம் ரொம்ப அடிப்பாதாளத்தில் இருக்காங்க அண்ட் இன்னொரு டீம் வந்துட்டு தத்தக்க புத்தக்கன்னு ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 டீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 ஸ்பாட்ஸ்ல இருக்கிற டீம்ஸ், தட் இஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ நம்ம லாஸ்டா இருக்கிற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி பார்ப்போம். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி பேசணும்னா வந்துட்டு நிறைய இருக்கு. அவங்க டீம் ஓனர் ஆக்சுவலா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஓனர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அவர் வந்து வாழ்நாளே மறக்க மாட்டார். அப்படின்னா அவர் அவங்க டீமோட கேப்டன் 26 கோடி கொடுத்து ஆக்ஷன்ல எடுத்தது தான். 27 கோடி எவ்வளோ 27 கோடி 27 கோடி இப்போ அந்த மாதிரி 27 கோடி ஒருத்தர் குத்தி எடுத்தாரு. ஸோ அவர் நம்பினாரு. பட் ஆனா அவர் நம்பின மாதிரி டீம் ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் சொல்ல போனா ரொம்ப எல்லா மேட்சுமே வந்துட்டு நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜெயிச்சுக்கோங்கப்பா. நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா, நாங்க கண்டிப்பா தோத்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த டீம் பத்தி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் அந்த டீம் பத்தி என்ன ரித்து நினைக்கிற, என்ன நடக்கும் அந்த டீமுக்கு மீதி லைக் ரெஸ்ட் ஆஃப் தி ரிமைனிங் சீசன்? அதாவது ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, யானை வந்து தன்னோட தலைமையில அதுவே வந்து மண்ணவாரி போட்டுக்கணும். அந்த மாதிரி நல்லா இருந்த ஒரு டீமை, நல்லா இருந்துச்சு மீன்ஸ் ஓரளவுக்கு போன வருஷம் பவுலிங் வீக்கா இருந்து, சரியான வீக்கா இருந்து ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. பேட்டிங் மட்டும் வச்சு 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. இப்போ வந்து பவுலிங் சூப்பரா போடுறாங்க. ஆனா அந்த பேட்டிங் ஆர்டர் தேவையில்லாம மாத்தி ஒரு குளறுபடி பண்ணி, அதுவும் எப்படி மாத்துறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்து ஓப்பனிங் பேராச்சும் மாறாம இருந்தது. ரிஷப் பந்த் 3ல வந்தாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏடம் அக்ரம் தூக்கி 6ல ஆடு, 5ல ஆடு, 4ல ஆடு. பரவாயில்ல, உப்புக்கு சப்பான் மாதிரி அவரும் ஆடிட்டு இருக்காங்க. ஆயுஷ் போதனை வச்சு ஓபன் பண்றாங்க. என்னமோ நடக்குது அந்த டீம்ல. வந்து அதான் சொல்றேனே, அவங்க நல்லா வரணும்னு நினைச்சு அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல எப்படி நம்ம இன்னும் கீழே போலாம் அப்படின்னு யோசிச்சு ஐடியா பண்ணி பிளான் பண்ணி பண்ற மாதிரி தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த டீமோட ஒரே ஒரு பாசிட்டிவ் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரே ஒரு மேட்ச் அந்த முகுல் சௌத்ரின்ற ஒருத்தர் ஃபேமஸ் ஆனாரு. ஸோ அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் அவங்க ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் வந்துட்டு தோக்க வேண்டிய மேட்ச் அது. அது வந்துட்டு அதான் நம்ம ஆளு இன்னொருத்தர் அதான் 9th ஸ்பாட்ல இருக்கிற டீம் தானே அது. ஸோ அவரும் வந்துட்டு நான் சரி ஓகே இந்த மேட்ச் நான் விட்டு தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டு கொடுத்துட்டாரு அந்த மேட்சை. ஸோ கடைசியில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லைக் போட்டாங்க. பட் ஆனா எனக்கு லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு என்ன ஒரு வீக்கா இருக்குன்னா, இந்த வாட்டி அவங்க டீம்ல இருக்க ஸ்டார் பிளேயர்ஸ் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல நினைக்கிறேன். லைக் நிக்கோலஸ் புரனா இருக்கட்டும், ஏடன் மக்ரமா இருக்கட்டும், மிச்சல் மார்ஷ். ஸோ இவங்களாம் வந்துட்டு போன சீசன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பொறுத்த வரைக்கும். என்ன சொல்ற நீ? கண்டிப்பா ஒத்துக்க வேண்டியதான். நிக்கோலஸ் புரோ வந்து சுத்தமான அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. சுத்தமா பேட்ல பால் படவே மாட்டேங்குது. எந்த லீக்லயும் அவர் நான் சீக்கிரமே சொல்ற மாதிரி எந்த லீக்லயுமே அவர் அடிக்கல. எஸ்ஏடி 20 அடிக்கல, கரேபியன் பிரீமியர் லீக்ல அடிக்கல, ஏல்டி 20 அடிக்கல, பிக் பாஸ்ல அடிக்கல, எந்த லீக்லயுமே அடிக்கல. ஸோ ஐபிஎல் அவர் அடிப்பாகன்னு எதிர்பார்த்தாங்க, ஐபிஎல்லையும் அவர் அடிக்கல. ஸோ வந்து அவரை சொல்லி எதுவும் தப்பு இல்லை. அதே மாதிரி ரிஷப் பந்த் சுத்தமா அவுட் ஆஃப் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்ல T20 கிரிக்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஓகேவா, நல்லா ஆடுறதுன்னு பாத்தீங்கன்னா எய்டன் மார்க்கம் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த டீம் ஸ்ட்ரகிள் பண்ணும் போதே வந்து அவரு நல்லா தான் ஆடினாரு. ஓகே 50 அடிச்சா என்ன பண்ணாரு, 50 அடிச்சு அடுத்த மேட்ச் என்ன பண்ணாங்க, தம்பி நீ 50 அடிச்சிட்ட நீ சொல்லிட்டு அவர் 6 சொல்லிட்டு பதோனி ஓபன் பண்ண வச்சிட்டாங்க. இப்படி ஒரு டீம் வச்சு அவங்க மேனேஜ் பண்ணா எப்படி இந்த டீம் வின்னிங் வேஸ்ல இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு எல்எஸ்டி வந்துட்டு மேட்ச் வந்துட்டு லைக் கிட்ட போய் தோத்தா அந்த மாதிரிலாம் கூட பரவாயில்ல. அவங்க தோக்கும் போதே அந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த மேட்ச் வந்துட்டு ஸ்டார்டிங்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம்ல கண்டிப்பா எல்எஸ்சி தோத்தணும் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது.
ஆக்சுவலா வந்துட்டு நம்ம எல்எஸ்சி மேட்ச்லாம் வந்துட்டு ப்ரெடிக்டே பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இந்த ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க ஆடுறது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி தோக்கணுன்ற மாதிரியே ஆடுற மாதிரி ஃபீலா இருக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வருவோம். ஸோ லைக் ப்ரெடிக்ஷன்ஸ் சைடு வருவோம். ஸோ எல்எஸ்சி பத்தி. ஸோ எல்எஸ்சி வந்துட்டு லைக் எந்த ஸ்பாட்ல லைக் ஃபினிஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த ஐபிஎல் சீசன்ல? உடன் ஸ்பூன் கன்ஃபார்ம். உடன் ஸ்பூன் கன்ஃபார்ம்ன்ற நீ ஆக்சுவலா ஓகே. நீ உடன் ஸ்பூன்னால ஸோ அவங்களோட மேட்சஸ் லைக் யார் யார் கூடலாம் இருக்குன்றது பார்ப்போம், ஓகேவா? ஸோ அத நெக்ஸ்ட் பாருங்க நீங்களே. ஏன்னா அதான் ஏன்னா இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பை கூட ஆடுறாங்க. ஸோ மும்பையும் வந்துட்டு தத்தக்க முத்தக்க தான் இருக்காங்க. பட் ஆனா மும்பை தட்டக்கா முத்தக்கான்னு இருந்தாலும் மும்பை போட்டு சமடிப்பாங்க, நீங்க வேணா பாருங்க. ஸோ மும்பை ஒரு டீம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு செகண்ட் ஸ்பாட்ல இருக்கிற ஆர்சிபி கூட, ஓகேவா? அது நான் இப்பவே சொல்லிடுறேன், கஷ்டம், வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஜெயிக்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் மஞ்சசோக்கா கூட 2 மேட்ச் இருக்கு. அதுல மஞ்சசோக்கா பத்தி நம்ப முடியாதுதான், ஒத்துக்கிறேன் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு. பத்தி நம்ப முடியாது. ஆனா இவங்க இருக்க ஃபார்ம்ல மதுசோக்கா வந்து ஜெயிச்சிருவாங்க 2 மேட்ச் என்ன பொறுத்து. அதுவும் வந்துட்டு ஒரு மேட்ச் லக்னோல, ஒரு மேட்ச் சேப்பாக்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்க நம்பர் 3 இருக்காங்க. சோ அப்படி அதுக்கப்புறம் கடைசி மேட்ச் பாரு, கடைசி மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட. சோ எனக்கு என்னமோ லக்னோ வந்துட்டு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த இந்த லைக் லாஸ்ட் 2 மேபி அந்த 9th and 10th ஸ்பாட் அவங்களுக்கு எனக்கு என்னமோ லைக் இந்த சீசன்ல வந்துட்டு உடன் ஸ்பூன் கன்ஃபார்ம் ஃபேவரட்ஸா இருக்காங்கன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட லைக் வீழ்ச்சிக்கு லைக் காரணமும் எனக்கு என்னமோ அவங்க சூஸ் பண்ண ஹோம் கிரவுண்டு அந்த டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஆக்சுவலா இருக்கிற பிளேஸ் யாருக்குமே செட்டே ஆகலைங்க, அவங்க எத்த பிளேயர்ஸ் எல்லாருமே. ஏன்னா அந்த டீம் பிளேயர் இருக்கவங்க எல்லாருமே அந்த பவர் ரேட்டிங் யாருமே ஆடுற மாதிரி இல்ல. ஆனா அந்த கிரவுண்ட்ல பவர் ரேட்டிங் மட்டும்தான் வேலை செய்யும். நிக்கோலஸ் பூரன் மட்டும்தான் அந்த அந்த இந்த பிட்ச்ல ஆட முடியும், அவரும் ஃபார்ம் அவுட். ஸோ ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனா ஸ்டேட்ல தான் இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ நீ என்ன நினைக்கிற லக்னோ பத்தி? அதான் சொல்லிட்டேனே, உடன் ஸ்பூன் கன்ஃபார்ம். வேற எதுவும் உங்களை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. உங்க டீமே வந்து எப்படி சொல்றது, டீம் வந்து பவுலிங் சூப்பரா இருந்தாலும் பேட்டிங் சுத்தமா வந்து ஃபார்ம்ல இல்ல. ஃபார்முக்கு வரா மாதிரி யாராவது சொல்லிட்டு ஒரு மேட்ச் 50 அடிச்சா அடுத்த மேட்ச் அவங்க டிராப் பண்றாங்க, இல்லைன்னா வந்து டிமோட் பண்றாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகுற மாதிரியே தெரியல. அவங்க என்னதான் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நல்லா பண்ணியிருந்தாலும். ஸோ வந்து அவங்க கன்ஃபார்மா வந்து நீங்க சொன்ன மாதிரி கம்மிங் மேட்சஸ் பாத்தீங்கன்னா மும்பை, சிஎஸ்கே எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்றது லூஸான கேம்ஸ் தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கரண்ட் ஃபார்ம்ல இருக்க எல்எஸ்சியை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் மும்பை கூட அடுத்த மேட்ச் மும்பை ஜெயிப்பாங்க. சிஎஸ்கேவும் 2 மேட்ச்ல அட்லீஸ்ட் நீங்க சொன்ன ஒரு மேட்ச் மேபி கூட ஜெயிச்சாங்க கூட, இன்னொரு மேட்ச் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. பஞ்சாப் யார்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை. ஸோ கன்ஃபார்ம் உடன்ஸ் போன உங்களுக்கு தான். ஏன்னா அந்த நீ ரிசல்ட்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க 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 ஆன ரிசல்ட்ஸ் எல்லாமே கேகேஆர் கூட ஒரு மேட்ச் கடைசியில க்ளோஸ்ல போய் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்களா, நான் தான் முகுல் சௌத்ரி அடிச்ச மேட்ச் அது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் யார் கூட ஜெயிச்சிருக்காங்கன்னா எஸ்ஆர்எஸ் கூட ஜெயிச்சிருக்காங்க. அதான் அந்த பழைய எஸ்ஆர்எச், அந்த ஃபார்முக்கு வராத எஸ்ஆர்எச் அப்ப எஸ்ஆர்எச் வச்சிருக்காங்க. மத்தபடி நீ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸே வந்து பயங்கரமா இருக்கு. இந்த பஞ்சாப் கூட 50 ரன்னு, அதுக்கப்புறம் ஆர்ஆர் கூட ஒரு 50 ரன்னு, அப்புறம் ஆர்சிபி கூட சப்பையா ஆர்சிபி 15 ஓவர் அடிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வின்னிங்கே வந்துட்டு சரி லூசிங்கா இருந்தாலுமே அது ஒரு மாதிரி ஒரு டெமாலிஸ்ட் லைக் ஒரு லூசிங் ஸ்டேஜா தான் இருந்திருக்கு எல்எஸ்சிக்கு. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி எல்எஸ்சி 9th லைக் லாஸ்டா முடிக்கும்னு நினைக்கிறியா? அப்போ ஆர்சிபி பக்கம் போவோம். சாரி, கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்ச் என்னடா அது அப்படி இப்படின்னு ஆடி இருந்தாங்க, கண்ணா மினானு டீமை மாத்திருந்தாங்க. அண்ட் எனக்கு என்னமோ லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் வந்துட்டு ஓகே ஏதோ இருக்கு இந்த டீம்ல அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காங்க லாஸ்ட் 2 மேட்சஸ். அண்ட் யா ஸோ நீ இன்னும் லைக் கேகேஆர் என்ன நினைக்கிற, அவங்க எப்படி லைக் ப்ராக்ரஸ் பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல? கேகேஆர் ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒஸ்டா தான் இந்த சீசன் ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியா வந்து ஏதோ 2 மேட்ச் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அதான் சொல்றேனே, அவங்க நேற்று ஜெயிச்ச மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சியோட தான். சூப்பர் ஓவர் சுனில் நரேன் போடுறாரு. நிக்கோலஸ் பூரன் ஏற்கனவே சூப்பர் ஓவர் மெயினிங் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டரு எல்லாம் தெரிஞ்சா நீங்க பூரன் சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, அவரே நீங்க அனுப்புனீங்கன்னா எப்படின்ற மாதிரிதான். சோ வந்து அவங்களும் ஒரு மாதிரிதான் இருக்காங்க. அதான் சொல்றேனே, எல்எஸ்சி 10 இவங்க 9 இது 2 டீமும் அப்படியே தான் இருக்கும், வேற எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான்.
ஸோ ஆக்சுவலா நீ வந்துட்டு சொல்ற நைன்த் ஸ்பாட்ல இருக்கும்ட்டு. பட் நான் ஒன்னு கேக்குறேன். ஆக்சுவலா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொஞ்சம் சில டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க டீம் பவுலிங் நல்லா தானே இருக்கு. ஸோ அவங்க ஏன் மேபி அவங்க லைக் கொஞ்சம் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லைக் வர மாட்டாங்கன்னு சொல்றேன். ஏன்னு சொல்றேன்னா, இப்ப என்னன்னு பாருங்க. சுனில் நரேனு சூப்பரா போடுவாரு. ம் இப்பயும் சூப்பரா தான் போடுறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி விக்கெட் எடுக்கிறது இல்ல. ம் 4 overs 14, 4 overs 18 போட்டுறாரு. ஆனா விக்கெட் எடுக்கிறது இல்ல. அதே ம் மாதிரி வருண் சக்கரவர்த்தி வந்து எப்படி சொல்றது, ஃபுல் ஃபிளெட்ஜ் வருண் சக்கரவர்த்தியா இன்னும் இல்ல. சோ ம் வந்து இப்ப சுனில் விக்கெட் எடுக்கிறது இல்ல. வருண் ம் சக்கரவர்த்தி வந்து ஃபுல் ஃபிளெட்ஜான வருண் சக்கரவர்த்தியே இல்ல. ஓகேவா? ம் அவங்களோட மெயின் வெப்பன்ஸே அது 2 தான். ம் அதை தாண்டி நீங்க வந்து ஒரு போலர் அவங்க டீம்ல வந்து ஒரு 4 ஓவர் போட்டு ஒரு 28 ரன் 35 ரன் தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஷார்ட்டா சொல்ற மாதிரி ஒரு போலர் கூட இல்ல. ஓகேவா? சோ ஓகே. அதனால அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தியும் விக்கெட் எடுத்தாலும் 4 ஓவர் 40 போவாரு. 4 விக்கெட் எடுப்பாரு, 40 ரன் போயிடுவாரு. ம் ம் சோ ம் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க பவுலிங் வந்து உங்களுக்கு ஷார்ட்டட் ஆன மாதிரி தெரியுது. ஆனா பவுலிங் இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ம் 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 ஸோ அதான் நீ சொன்ன மாதிரி இந்த டீம்ல பவுலிங் வந்துட்டு என்னதான் அந்த ஷார்ட் அவுட் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுதுன்னு சொல்றியா நீ, லைக் பவுலிங் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா கண்டிப்பா, அதான் கண்டிப்பா. நீ சொன்னது பாயிண்ட் பக்கா. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நான் இன்னும் லைக் டீமுக்குள்ள வரல. ஸோ அவரும் வந்தாருன்னா மேபி மேபி ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கேகேஆருக்கு. அப்புறம் பத்திர நான் வந்தாரு வரல, டோர்னமெண்ட்டுக்கு முடிஞ்சு இதுக்கப்புறம் போச்சுங்க. இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னவா? அவ்வளவுதான். பொறுத்திருந்து பாப்போம் கேகேஆர் பத்தி. ஏன்னா ஆக்சுவலா வந்து போன வருஷமாச்சு கேகேஆர் இதே மாதிரி தான் பேசினாங்க. நிறைய டிப்ளிஸ் கேகேஆர் அதே மாதிரி தான். போன வாட்டி வந்து ஒரு 5 to 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. அவங்களும் ஒரு நல்ல எப்படி சொல்றது, யாருமே வந்து இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல கேகேஆர் கிட்ட. ஆனா ம், ராணே வந்து நல்ல கேப்டன்சி பண்ணி ஒரு 6th பிளேஸ் 7th பிளேஸ்லயே முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல எனக்கு. ஆனா இந்த ம், வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா அந்த பாசிட்டிவ் எதுவுமே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் அந்த ரகுவன் சேஸ் அடிச்சாரு. ம், ம், அப்புறம் ம், பாத்தீங்கன்னா அவரும் அடிக்கல. சோ இந்த டீம்ல இருந்து பாசிட்டிவ்னு எதை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி கேமரன் கிரீன் கடைசி 2 மேட்ச் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு லைட்டா. ம், சோ சீசன் முடியும் போது ரிங்கு சிங் ஏதோ கொஞ்சம் 2 மேட்ச் லைட்டா ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது. அவங்க ம், 14 மேட்ச் ஆடி முடிக்கும் போது எந்தெந்த பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்திருக்காங்க, எந்தெந்த ஃபார்முக்கு வரல, இவங்கலாம் அடுத்த வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணலாமா, அடுத்த ஆக்ஷன்கே இல்ல அப்படின்ற முடிவு எடுக்க யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ம். ஸோ ஆக்சுவலா இந்த டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க பேப்பர் வைஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் இந்த டீம். ஏன்னா அவங்க ஓப்பனிங் பாத்தீங்கன்னா டிம் சைஃபர்ட் அண்ட் பேக்கப்புக்கு ஃபின்னாலன் எடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி கேமரான் கிரீன் எடுத்தாங்க அதிக அதிக பிரைஸ் கொடுத்து. அண்ட் ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா ராமன் பவல் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி சுனில் நரேன் அந்த மாதிரிலாம். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவங்க இன்னும் அந்த டீம் காம்பினேஷனை இன்னும் அவங்க வந்துட்டு ஃபைன் பண்ணலன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஃபைன் பண்ணாத அந்த கேப்ல அவங்க சம்மட்டி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஓரளவு ஃபைன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ரொம்ப லேட்டா தோணுது இந்த இது. ரொம்ப ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப ம். லேட் தான். ம். ஸோ அதனால தான் எனக்கு என்னமோ கேகேஆர் வந்துட்டு லைக் இந்த இந்த சீசன் போயிடுச்சுன்னு தோணுது. பட் ஸ்டில் தே கேன் பி டார்க் ஹார்சஸ். ஏன்னா வந்துட்டு சில டீம்லாம் வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஜெயிச்சா கேகேஆர் கூட ஜெயிச்சா போயிடலான்ற மாதிரி வச்சுக்கோயேன். எனக்கு என்னமோ அந்த மாதிரி டீம் வந்துட்டு கீழே இழுத்து வந்துருவாங்கன்னு தோணுது இல்ல இல்ல, கேகேஆர். சோர்ஸாடா டார்க் ஹார்சஸ் தான் இவங்க. ம். எல்எஸ்சி டார்க் ஹார்ஸ் சொல்ல மாட்டாங்க ஆற கிரிக்கெட் வச்சு, குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வச்சு. ஆனா வந்து இவங்க வந்து எப்படி சொல்றது, எல்எஸ்சி கிட்ட ஜெயிக்கணும்ன்ற ஒரு இன்டென்டே இல்லாத மாதிரி இருக்கு. ம். இவங்க வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி புல் பேக் பண்றாங்க. சோ இவங்க ம். கன்ஃபார்ம் டார்க் ஹார்ஸா இருப்பாங்க. அந்த மேட்ச் வந்து நீ பாத்திருப்பன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தா ரிங்கு சிங் தான் இருந்தாரு பாத்தியா, கேட்ச் பிடிக்கிற இடத்துல சரி. 5 கேட்ச், ஆ 5 கேட்ச். அதே இல்ல மாதிரி. நான் சொல்றேனே ஒரு மாதிரி ஃபார்முக்கு வராங்க. ஆனா வந்து ம். டூ லேட் டு கம் இன் ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். ம். என்னதான் ஸோ அதுதான் எனக்கு என்னமோ கேகேஆர் வந்துட்டு லைக் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மேட்சஸ் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரெடிக்ஷன் இதுக்கு போவோம். ஸோ கேகேஆர் வந்துட்டு எந்த 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 ஸ்பாட் வந்துட்டு லைக் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், எந்த ஸ்பாட்ல? எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அதேதான் சொல்றேன். இந்த இப்ப 9th இருக்காங்க. மேபி 8 போக வாய்ப்பு இருக்கு. அது மேல போக மாட்டாங்க. 8. ஓகே. ஸோ கேகேஆர் வந்துட்டு 8ன்னு சொல்றியா? இல்ல ஐஸ். 8 இப்ப 9th இருக்காங்க. மேபி நீங்க சொல்ற மாதிரி சில மேட்ச் டார்க் ஹார்ஸா இருப்பாங்க. அப்படிதான் பார்த்தாலும் மேக்ஸிமம் 8 தானே இவங்க போக மாட்டாங்க. இவங்க அதே 9ல தான் இருப்பாங்கன்னு தோணுது. அதனால எனக்கு ஓகே. ஸோ உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா எல்எஸ்ஜி வந்துட்டு 10, கேகேஆர் வந்துட்டு. அதாவது நம்ம இதுல வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒரு போச்சனமும் இல்ல. இவங்களாம் லாஸ்ட்ல தான் முடிக்க போறாங்க. இவங்களும் உடன் ஸ்பூன் தான். அவ்வளவுதான். உடன் ஓகே. ஸ்பூன் காம்பீட் பண்றது நிறைய டீம் இருக்கு. ம். அதுல இந்த 2 டீம் தான் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பார்த்திருக்கோம். இந்த 2 டீமே உடன் ஸ்பூன் காம்படிஷன்ல தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ எல்எஸ்ஜி வந்துட்டு 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
கேகேஆர் வந்துட்டு நீ வந்துட்டு 8ன்னு சொல்றியா? 8 9 வச்சுக்கோங்களேன். 9 தான். 9 அண்ட் 10 இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருப்பாங்கன்ற 9 அண்ட் 10 தான். ம் மேபி மாறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இன்னும் டோர்னமெண்ட் போறது வச்சு தான் சொல்லணும். ஆனா இவங்க குவாலிஃபைலாம் கன்ஃபார்ம் ஆக மாட்டாங்க. ரெண்டு டீமும். ஓகே. ஸோ குவாலிஃபிகேஷன் அதான் குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு 2 டீமுக்கும் கொஞ்சம் ரொம்ப லைக் ஸ்லிம் சான்சஸ் தான் இருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் தான். ஆனா இவங்க ஆல் கிரிக்கெட் வச்சு கன்ஃபார்ம் எங்க குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வச்சு பார்த்தா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ரெண்டு டீமுமே. யா ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு கேகேஆரோட மேட்சஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? கேகேஆர் வந்துட்டு ஆக்சுவலாக இன்னும் 6 மேட்ச் இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச்சு, டிசி கூட ஒரு மேட்ச்சு, ஆர்சிபி கூட ஒரு மேட்ச்சு, குஜராத் டைட்டன்ஸ் கூட ஒரு மேட்ச்சு, மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு மேட்ச்சு, திரும்பி டிசி கூட ஒரு மேட்ச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆன் அண்ட் ஆஃபாக தான். ஆர்சிபி கூட கஷ்டம், and அதே மாதிரி எஸ்ஆர்எச் கூடயும் கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு வந்துட்டு கொஞ்சம் சான்சஸ் ஸ்லிம் தான். ஸோ அவங்க இருக்கிற ஸ்குவாடை வச்சு. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீம் பற்றி பேசியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மீதி இருக்கிற ரிமைனிங் 8 டீம்ஸ் பற்றி பேசலான்னு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இதே மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம், லைக் என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் மாதிரி போடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுவது அஜய்குமார். பீடா. கியூடாக்.